வணக்கம். புது பதார்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு குமரகுரு அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலோர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தில் தாமரை மலரப்போகிறது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய இளைஞரணி தலைவர் பூனம் மகாஜன் நேற்று பேசியிருக்கிறாங்க. தமிழகத்தில் அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும், உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்தணும், மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாஜக சார்பில் நேற்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது பூனம் மகாஜன் சொல்லியிருக்கிறாங்க, தமிழகத்தில் தாமரை மலரப்போகிறது அப்படின்னு. எப்படி பார்க்கலாம்? முதல்ல நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. திமுகவும் அதிமுகவும் ரெண்டு கட்சிகளையும் அதை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக பாஜக அதை பயன்படுத்தி கொள்ளும். அது ஆட்சிக்கு வரக்கூடிய எல்லா சாத்தியக்கூறும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மக்களிடையே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மோடி அவர்களின் ஆட்சி சிறப்பான ஆட்சியாக எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. அதை நாங்கள் கண்டிப்பாக அந்த சாதனையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதனால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம்னு முதலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கோம். இது நேற்று ஏன் சொன்னாங்கன்னா, நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து போய் சிஎம்எம் பார்த்து கோரிக்கைகள்லாம் வச்சதுனால அது ஒரு செய்தியாக வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? இலைகள் உதிர்ந்து விட்டது, சூரியன் மறைகிறது, அதனால தாமரை மலரப்போகுது தமிழகத்தில் என்ன சொல்றாங்க? அதற்கான சூழல் இருக்கா? எப்படி பார்க்கலாம்? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தால்தான் இலையை உதிர வைக்கவோ, சூரியனை மறைய வைக்கவோ, தாமரையை உதிக்க வைக்கவோ முடியும். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணப்போக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை பார்த்தால் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளுக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரத்திற்காக. மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு மக்கள் மீது வலிந்து திணிக்கிற திட்டங்களை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் அநேக போராட்டங்கள், அதிக போராட்டங்கள் நடக்குது. தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு எதிரான மனநிலையிலிருந்து பாரதிய ஜனதாவினுடைய குரல்கள் ஒலிக்குது. நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படாது என்பது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறாரு ஹெச் ராஜா. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை ஏகமனதாக நிறைவேற்றிருக்கிற தீர்மானம் என்ன? நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்பது. அதுதான் தமிழ்நாட்டின் கள நிலவரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் சட்டப்பேரவை. தமிழ்நாட்டினுடைய மக்கள், குறிப்பாக இவ்வளவு நாளும் இந்த மருத்துவ படிப்புக்கு போய்கொண்டிருந்த ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மாணவர்கள் 1173 மதிப்பெண்ணை எடுத்த பிறகும் கூட நேற்று ஒரு மாணவி அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவராக இருக்கிறார். இது கள யதார்த்தம். இந்த கள நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் மத்திய பாடத்திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிப்போம், அதன் மூலம் உங்களுக்கு தேர்வு நடத்துவோம், மாநில பாடத்திட்டத்தில் படித்திருக்கிற 98 விழுக்காடு மாணவர்களுக்கு இந்த மேற்படிப்பு போவதற்கான வாய்ப்பை பறிப்போம் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்து அதை நியாயப்படுத்தி அதை அமல்படுத்துவதில் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய மதிப்பை பெற முடியும்? நான் ஒரு உதாரணத்துக்கு நீட்ட சொல்றேன். நீங்க அத்தனை திட்டங்களையும் எடுங்க. தென் மாவட்டத்தில், குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 மாவட்டங்களை அடக்கிய இடத்துல கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் மனநிலை அங்கே அப்படி இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் முழுக்க இன்னைக்கு மீத்தேனுக்கு எதிராக, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக கதிராமங்கலத்தில், நெடுவாசலில் போராட்டம் நடக்குது. கெயில் எரிவாவுக்கு எதிராக கோவை, திருப்பூர் மண்டலத்தில் போராட்டம் நடக்குது. நியூட்ரினோ தேனி மண்டலத்தில் போராட்டம் நடக்குது. விவசாயிகள் போய் டெல்லியில் போராடிட்டு இருக்கிறாங்க. மீனவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எந்த செக்டார் இங்க நல்லபடியா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க? இல்ல, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இயல்பாக நடத்த முடியாத அளவுக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் விட இது ஒவ்வொரு செக்டாருக்குமான பிரச்சனைனா, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஜிஎஸ்டி, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் மக்கள் ஏற்பட்டிருக்கிற துயரம், ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு வந்திருக்கிற ஆபத்து, ரேஷன் கடைகளுக்கு வந்திருக்கிற ஆபத்து, ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகுதானே உத்தரப்பிரதேச தேர்தல். அதாவது அது சோசியல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. நீங்க அதை மட்டுமே அவர்கள் மையப்படுத்தி இருந்துன்னா அது தெரிஞ்சிருக்கும். களத்துல நீங்க எதிர்கட்சிகள் அணி சேராத நிலைமை, தனித்தனியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. இவங்க என்ன 70% வாக்கு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க? 30% வாக்கு வாங்கி வெற்றி பெறாங்க. மீதி 70% இருக்கிற வாக்குகள் சிதறக்கூடிய இடத்துல அவர்களுடைய வெற்றி சாத்தியமாகுது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க எடுக்கக்கூடிய தேர்தல் நிலைப்பாட்டில் கிடைக்கக்கூடிய வெற்றி. ஆனால் இங்கே வெகுமக்கள் மனநிலை என்னங்கிறத நான் சொல்றேன். அப்ப நீங்க தமிழ்நாட்டில் கால் ஊன்றலாமான்னா, கால் ஊன்றுவதற்கான முயற்சி செய்வதை ஒரு அரசியல் கட்சி அவர்கள் செய்வதை நாம எதிர்க்கவும் வாய்ப்பு இல்லைங்கிறது. மக்கள்கிட்ட அதற்கான இடம் இருக்கிறதா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க தமிழ்நாட்டினுடைய
கொள்கைக்காக தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலைக்கு ஏற்ப நீங்க வந்து முடிவுகளை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு இடம் இருக்குன்னு சொன்னா அதுல லாஜிக் இருக்கு. ஆனா நீங்க எல்லாவற்றையுமே மறுக்கிறீங்க. தமிழ்நாடு நிறைவேற்றுகிற தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றுகிற தீர்மானத்தையே வந்து நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது எங்க கிடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு மத்திய அமைச்சர். இதுதான் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற மதிப்பு. அப்ப எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து இவங்க அபிமானத்தை பெற முடியும்? இல்ல சகோதரர் எவ்வளவு முரண்பாடா பேசுறாரு பாருங்க. முதல்ல சொல்றாரு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் இவர் எதுக்கு இவ்வளவு பெரிய நீண்ட குற்றச்சாட்டு சொல்றாரு? மக்கள் முடிவு பண்ணிட்டோம். எந்த எலெக்ஷன் வந்தது நீங்க மாத்தீங்க மக்கள் எங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு? அது இல்லாம நீங்க சொல்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியும்ல. யார் செய்யறது நல்லது யார் செய்யறது கெட்டதுன்னு தெரியல. ஏன் கூடங்குளம்னு சொல்லுங்க, கூடங்குளத்தில் இப்போ ஒன்றும் பெரிய போராட்டம் இல்லையே, ஏன் இல்லை? ஏன்னா அது காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தது, அதில் போராடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாங்க என்ன இப்ப நடக்கிற ஆட்சியில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பட்டியல் போட்டார். நிறைய பட்டியல் இல்லைங்க. இப்போ ஒன்னா சொல்றாரு, தமிழக அளவுல உள்ள பிரச்சனைகளையும் ஒரு பட்டியல் போட்டாரு, அதாவது தேசிய அளவிலான பிரச்சனைகளையும் ஒரு பட்டியல் போட்டார். சகோதரர் போன்றவர்கள் ஒரு விஷயத்தை அழகா மறந்துடுறாங்க. நீட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஆனா எல்லா இடத்துலையுமே போன வருடம் வரை மிகப்பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், டாக்டர்ல பணக்காரர்கள், பையன் 50 மார்க் எடுத்தா போதும் நான் வாங்கி கொடுக்குறேன் நீ படிப்பான்னு சொல்றேன். அந்த செக்ஷன், அந்த குறிப்பிட்ட மக்கள் ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்களா? அதை யாராவது பார்த்தீங்களா? நீங்க பார்த்தது இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் நீ எதுக்குவா கவலைப்படுற, 50-55 எடு நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு சீட்டு 1 கோடி கொடுத்து அப்படின்னு சொல்ற அந்த ஒரு செக்ஷன் இருக்குல்ல மக்கள், அவங்க ரொம்ப துயரப்படுறாங்களே, இப்போ தள்ளாடுறாங்களே, எங்க போறோன்னு தெரியாம. ஏன்? நீட்னால. என்ன இருந்தாலும் உங்களோட மார்க்குக்கு தான் மதிப்பு. 1173 எடுத்த பையன் ஏன் இதுல சேரலன்னா அது தப்பு யாரோடது? தமிழக அரசோடது. முதல்லயே சொல்லிருக்கணும். உங்களுக்கு இதாருங்க, நீங்க சொல்றது ஒரு செக்டார் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். அதையே மறந்துடுறோம். இன்னொரு பக்கத்துல அது வர அது என்னன்னா 1173 மதிப்பெண்கள் வாங்கியும் நீட் தேர்வுல குறைவான மதிப்பெண்கள் வாங்கி மருத்துவ கனவை நிறைவேற்ற முடியாம இருக்கிற மாணவர்களை பத்தி பேசணும். நான் வந்து என் பையன் லா படிக்கணும்னு சொன்னா கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு நான் அவரை ப்ரிப்பேர் பண்ணணும். என் பையனை மெடிசன் படிச்சேன்னா அவனை நீட்டுக்கு போட வைக்கணும். ஐஏஎஸ் என் பையன் படிப்பான்னா டிகிரி மட்டும் வாங்கிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லணும். நம்ம ஊர்ல தான் நீங்க 1173 மார்க் எடுத்துருங்க, டாக்டர் வேணா டாக்டர் படிங்க, லா வேணா படிங்க, இப்படி சொல்றதுனால தான் இந்த பிரச்சனை. இதுவும் போன வருஷமே தமிழக அரசு தயவு செய்து சொல்ற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க பாஷையிலே சொன்னா 1 வருடம் கேட்டாங்க, 1 வருடம் கொடுத்தாச்சு. அடுத்த வருஷம் தயவு செய்து மக்களை படிங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை. நேத்து வரைக்கும் கூட சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறோம் 85% கிடைக்கும்னு சொல்றது இவர் சொல்றாரு. தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. எந்த தீர்மானமாவது சுப்ரீம் கோர்ட் நீதி அந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்தது ஏத்துக்க முடியுமா? ஜல்லிக்கட்டுல எப்படி கொண்டு வந்தாங்க? அதுதான் பாருங்க. இப்ப ஜல்லிக்கட்டுல கொண்டு வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனை, மத்த மாநிலத்துக்கு அந்த பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இப்ப தமிழகத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீட்டு மட்டும் விலக்கு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே கவுன்சிலிங் முடிஞ்ச அத்தனை ஸ்டேட்டுமே அப்பயே எங்களுக்கு கொடுக்கல எத்தனால, அப்ப நாங்க எதுக்கு பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அப்ப ஒரே குரல்ல ஏன் பிரதமர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் பரிசீலிக்கிறோம்னு சொல்லணும்? ஒவ்வொரு முறை அமைச்சர்கள் போய் சந்திச்சு வந்த பிறகும் அவங்க சொல்றாங்க. யாரு எங்க அமைச்சர்கள் யாராவது கண்டிப்பாக பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? வெளியில வர்ற அத்தனை அமைச்சர்களுமே பரிசீலிப்பதாக சொன்னார்கள். நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இது தவறு. முதலமைச்சர் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பிரதமர் உறுதி கொடுத்திருக்கிறாரு, அமைச்சர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறாங்க? உறுதி கொடுத்தாருன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா போக முடியாது. ஆனா நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாக்கணும், சரி நான் பாக்குறேன் போங்க அப்படின்னு சொல்றது வந்து நடைமுறைக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு சிஎம் வந்தாருன்னா வெளியில போங்கன்னு சொல்ல முடியுமா? கன்சிடர் பண்றோம். ஆனா அதே இடத்துல சொல்றோம், ஒவ்வொரு தடையும் நட்டாவும் சொல்றாரு நாங்க இதை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா போவோம், அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும், மாணவர்கள் இன்னும் குழப்பத்துக்கு ஆளாவாங்கன்னு சொல்றாங்க. அதை நம்ம யாரும் எடுத்துக்கிறது இல்ல. எங்க ஆட்சியில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு நாங்க சாதகமா போனா அது தவறு, அவங்க ஆட்சியில என்ன நடந்தாலும் அது கரெக்ட். என்ன மொத்தத்துல உங்க பார்வையில கோளாறு. பிஜேபி எது செய்தாலும் இந்த 3 ஆண்டுகள் தெளிவா சொல்லலாம். இப்ப ஹெச் ராஜா வந்து நான் வந்து தமிழகத்துக்கு விலக்கு கொடுக்கலன்னா மகிழ்ச்சி அடைகிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான முடிவு இருக்காதுன்னு அவர் துறை சார்ந்த விஷயம் கிடையாது, ஆனா அவர் பேசுறாரு. நீங்க சொன்ன துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரப்பூர்வமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடலாம்ல, இனிமே இதை கொடுக்கவே முடியாது, இந்த சந்திப்புகள்லாம் தேவையற்றது அப்படின்னு. தொடர்ச்சியா அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது, தொடர்ச்சியா சந்திச்சுட்டே இருக்கிற போது வந்து இன்னும் அது மாணவர்கள்ட்ட ஏதோ கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையாவது மிச்சம் இருக்கிறதான செய்யும். போய் பாக்குறாங்க சரியாயிடுமோ அப்படின்னு. சிஎம்ஓ ஒரு பாராளுமன்ற துணை சபாநாயகரோ ஒரு அமைச்சரை பார்க்கும்போது நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்லுங்க? காவிரி மேலாண்மை வாரியம் ஒரு விவகாரமோ இல்ல ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு விஷயத்திலேயோ நம்ம பாக்குறோம், இல்ல சரி பண்ணுவதற்கு 1 மாத காலம் 2 மாத காலம் அவகாசம் ஆகுதுங்கிற போது அதை புரிஞ்சுக்க முடியுது.
இப்ப மாணவர்களின் கலந்தாய்வுங்கிறது நீங்க ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள முடிக்கணும்ல. முடிச்சு நீங்க அடுத்த கல்வியாண்டு தொடங்குற போது யார் முடிக்கணும்? நீங்க முதலமைச்சர் வராரு, அமைச்சர்கள் போய் பாக்குறாங்க, நாங்க எங்களால நிராகரிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அபிஷியலா சொல்லலாம்ல. இனிமே இது மாதிரி வாய்ப்பே கிடையாது, விலக்கு கொடுக்க முடியாதுங்க போது ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும்ல அந்த விஷயம். இல்லைங்க, முடிவுக்கு நாங்க வந்து விலக்கு கொடுக்க முடியாது நேரா பிரஸ்ல கொடுக்கறதுக்கு வேற. ஒரு முதல்வர் பார்த்துட்டு போறாரு, அவர்கிட்ட சொல்றோம் முடிவு கொடுக்க முடியாதுன்னு. ஏன் நேற்று ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்களே 10ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிங்க, எத்தனை நாளைக்கு உங்க பாலிடிக்ஸ்க்காக மக்கள் வந்து மாணவர்கள் பாதிக்கப்பட போறாங்கன்னு. அது யாரும் கேட்கலையே. 85% உள் ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இங்க சிங்கிள் ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு தப்புன்னு, டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது ஹைகோர்ட்ல தப்புன்னு. சுப்ரீம் கோர்ட் அது தப்புன்னு சொல்லவே இல்லை. நீங்க ஆரம்பத்துல அந்த கேஸ் போகும்போது கொள்கை முடிவு, அது அரசுடைய கொள்கை முடிவு, நீங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அங்க நீங்க முறையிடுங்கன்னா முதல்ல தப்பு. அதாவது அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான மாணவர்களே அந்தந்த ஸ்டேட்டே வச்சுக்கணும்னு சொல்றது உங்க முடிவு. முதல் தடவை சொன்னது. ஆமா, அது இல்ல, அது உங்க முடிவு. ஆனால் அதுக்குள்ளேயே உள் ஒதுக்கீடுல சிபிஎஸ்சிக்கு 15%, ஐசிஎஸ்சிக்கு 12% சொல்றதுக்கு அப்புறம் திருப்பி பழைய மாதிரி வந்துரும். சிபிஎஸ்சில கம்மியான மார்க் எடுத்து உள்ள வந்துருவான், ஸ்டேட் போர்ட்ல அதிக மார்க் எடுத்து வெளியில நிப்பான். இந்த வேலையே இல்ல. நீட் விவகாரமோ, நெடுவாசல் பிரச்சனையோ, கதிராமங்கலம் பிரச்சனையோ, மீனவர்கள் பிரச்சனையோ பிஜேபி மேல எந்த விதமான அதிருப்தியையும் ஏற்படுத்தவே இல்லை. இதெல்லாம் கட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட். அதிருப்தியை கிளப்பி விடுறாங்க. இது வந்து கட்சிகளுடைய வேலை. இல்ல சகோதரர் ஷானவாஸ் ஒரே விஷயம் சொல்லிட்டோம். நெடுவாசல்லையோ கதிராமங்கலத்திலயோ இந்த 2.5 வருஷத்துல ஒரு சொட்டு பெட்ரோலோ கேஸோ எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஏங்க இன்னும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு? அங்க இருக்க மாநிலத்தில் அமைச்சர் சொல்றாரு, சிஎம் சொல்றாரு, நாங்க எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு ஒரு சிஎம் சொல்றாரு. அங்க உட்கார்ந்துருக்காங்க. நாங்க தெளிவா சொல்றோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த சிஎம் என்ஓசி கொடுத்தா தான் அதை நடத்த முடியும் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல டைப் பண்ணியே கொடுத்துருக்கோம். சிஎம் சொல்ற, எடப்பாடி சொல்றாரு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம்னு. எதுக்கு உட்காந்துருக்காங்க இன்னும்? அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஓராண்டுக்குத்தான் விலக்கு கேட்டார் என்று ஒரு தகவலை சொன்னார்கள். அப்படியல்ல, ஜெயலலிதா அவர்கள் நிரந்தர விலக்கு கேட்டார். நீங்கள் கொடுத்தது ஓராண்டு, அவர் கேட்டது நிரந்தர விலக்கு. எனவே அதுல அவர் ஓராண்டுக்கு விலக்குன்னு அவர் கேட்கல. அதற்கு பிறகு நீட்டை கண்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த பயமும் அச்சமும் கிடையாது. ஆனால் அந்த தேர்வு நீதியாக நடக்கணும். 98 விழுக்காடு தமிழ்நாட்டு மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறார்கள், 2 விழுக்காடு தான் மத்திய பாடத்திட்டத்தில் படிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த 98 விழுக்காட்டுக்கும் அந்த 2 விழுக்காட்டுக்கும் சேர்த்து நடத்துகிற இந்த தேர்வை மத்திய பாடத்திட்டத்தில் நடத்துகிறீர்கள். அதுதான் சிக்கல். நீங்க மாநில பாடத்திட்டத்தில் நடத்துவேன்னு சொல்லுங்க, நீட்டை எதிர்கொள்றதுல இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்க தேர்வை நடத்துவதே அநீதமாக நடத்திவிட்டு 98 விழுக்காடு மாணவர்களும் அதற்கு வரணும் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு மாநில அரசு மாணவர்களை ஏமாற்றுதுன்னா மாநில அரசு தவறி இருக்கிறது. அது நாங்க குற்றச்சாட்டை தான் செய்றோம். மத்திய அரசை உரிய முறையில் அழுத்தம் கொடுத்து பெறுவதற்கான துணிச்சல் இந்த அரசுக்கு இல்லாம போச்சு. இல்ல, அது மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், நெடுவாசல் பிரச்சனையா இருக்கட்டும், கதிராமங்கலம் பிரச்சனையா இருக்கட்டும், மக்களுக்கும் பிஜேபிக்குமான, மக்களுக்கும் மத்திய அரசுக்குமான அந்த புரிதல் வேற. கட்சிகள் பிஜேபி பத்தி, மத்திய அரசு பத்தி தவறான புரிதலை மக்கள் மனசுல ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறத அவருடைய வாதம். கட்சிகள் தான் தூண்டி விடுறாங்க எல்லா விஷயத்தையும், மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. அது தேர்தல் வந்தா பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊன்ற முடியாது, தாமரை மலராதுங்கிறதுக்கு அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்டே போதும். கடந்த 3 இடைத்தேர்தலையுமே அவங்க தானே 3வது இடம். நெடுவாசல் பத்தி சொன்னார். கடந்த 3 இடைத்தேர்தலையுமே அவங்க தானே 3வது இடம் வளர்ந்துருக்காங்கல்ல. அப்ப நீங்க வளர்ச்சி அப்படிதான் அனுமதிக்கணும். இடைத்தேர்தல்ல பல கட்சிகள் போட்டியிடவே இல்லை. 2 கட்சிகள் போட்டியிடும் போது 3வதா போட்டியிடுற கட்சி 3வது இடத்தை தான் பிடிக்கும். அதுக்கு பின்னாடி யாருமே இல்லல்ல. யாராவது இருந்தா தானே அது 4வது இடமா 5வது இடமாங்கிறது தெரியும். 3வதா ஒரு கட்சி போட்டியிடும் போது அது 3வது இடத்தை தானே பிடிக்கும். அதனால அது விவாதம் அல்ல. நான் கேட்பது, நெடுவாசல் போராட்டம் ஏன் நடக்குது? அதான் முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்துட்டார்ல என்று சொல்லுகிறார். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு அதான் சாட்சி. கூடங்குளத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உத்தரவாதம் கொடுத்தார்கள், உங்களோட நான் இருப்பேன்னு. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே மாற்றி பேசினார்கள். மக்கள் அதை பார்க்கிறாங்க. இவர்கள் முதலில் ஒன்று சொல்வார்கள், ஆனால் அதை காப்பாற்ற மாட்டார்கள் என்கிற அந்த வெறுப்பு மக்களுக்கு வந்திருக்கிறது. நீங்க இல்ல நீங்க ஆமா அதுதான் சொல்றேன். யார் மேல உள்ள திட்டம்? மாத்தி பேசுறவங்க மேல தான் கோவம். யார் திணிக்கிற திட்டம்? இன்னைக்கு எடப்பாடி அவர்களை நீங்க உங்களுக்கான ஆளில நீங்க சொல்லிட முடியுமா? எச்சராஜா அழகா சொல்றாரு, நாங்க என்ன பின்ன நடத்துறது, முன்ன நின்று நடத்துறோம்னு சொல்றாரு. உங்க அரசு தான் இங்க நடக்குது. அப்ப மக்கள் அப்படித்தானே பாக்குறாங்க. மத்தியில் ஒரு திட்டம் வருகிறது, மாநில அரசு அதை எதிர்க்க துணிவற்று கிடக்கிறது. அப்ப 2 பேரும் ஒண்ணு, அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க. அப்போ மக்கள்கிட்ட நாங்க கொண்டு வர மாட்டோம், உங்களுடைய எதிர்ப்பை மீறி கொண்டு வர மாட்டோம்னு உறுதி கொடுத்துட்டு கோர்ட்ல எப்படி அஃபிடவிட் தாக்கல் பண்ணுது தமிழக அரசு? போராட்டம்லாம் ஓஞ்சிருச்சு, போராட்டம்லாம் நின்றுச்சு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றத்தில் இதே தமிழ்நாடு அரசு தான் போய் அஃபிடவிட் போடுது. அப்போ மக்கள்கிட்ட சொல்றது ஒண்ணு, நடைமுறையில் வர்றது ஒண்ணு.
மக்கள் விருப்பத்தை மீறி நடக்காதுன்னு பாஜகவினுடைய குரல்கள் ஒலிக்குது. மக்கள் விருப்பத்தை மீறி நாங்க கொண்டு வர மாட்டோம். ஆனா மக்கள் விரும்பாதவங்க இருக்காங்க. அதை மீறி அந்த திட்டத்தை வலியுறுத்துவதும் அடுத்தடுத்து பெட்ரோலிய மண்டலங்களாக அறிவிப்பதும் இன்னும் 50 இடத்துல எடுப்போம்னு சொல்றதும் இதுதான். அப்ப இதுதான் இதுதான் அப்போ நண்பர் மாதிரியான படிச்சவங்க எல்லாம் பாருங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. அதான் இதான். அப்போ அறிவிப்பு புதுசா வருது, அறிவிப்பு வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற போராட்டத்திற்கே ஒரு தீர்வு இல்லாத இடத்துல அடுத்தடுத்து நீங்கள் போவது மக்கள் மனநிலைக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால நீங்க எந்த காலத்துல இங்க வர முடியாது. 2007 இதே மண்டலத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டது அந்த காங்கிரஸ் அரசு. 2016 அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சது தமிழக அரசு. அவங்க அக்ரிமெண்ட் போட்டு நீங்க மண்டலத்தை ஆரம்பிங்க, ஏன்னா எங்கிட்ட 12,000 பணம் இருக்கு, 12,000 கோடி கொடுக்குறோன்னு சொன்ன தமிழக அரசு மேல எந்த கோபமும் வரல. ஆனா அன்னைக்கு போட்ட 2007 போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு இன்னைக்கு எங்க மேல கோவம் வருது? என்ன காரணம்? இல்ல 2007 2012 இப்ப அவங்க கேக்குறதுல இருந்து என்னன்னா, பிஜேபி மக்கள் நலன் சார்ந்த அரசு, மத்திய அரசு மக்கள் நலன் சார்ந்த அரசு. தேசிய அளவுல தமிழகத்துல பிஜேபி காலூன்ற நினைக்கிறது. தமிழக மக்கள் நலன் சார்ந்துதானே சிந்திக்கணும். 2007 ஒரு அரசாங்கம் போட்டிருக்கட்டும், 2012 ஒரு அரசாங்கம் புதுப்பிச்சிருக்கட்டும். இப்ப மக்கள் வேண்டாங்கிற கோரிக்கை யார்கிட்ட சொல்ல முடியும்? மத்திய அரசு கிட்ட தான் சொல்ல முடியும். இப்ப மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு எதுக்காக அதை நாங்க 2007 போட்டாங்க, அந்த அரசாங்கம் செஞ்சு நீங்க சொல்ற 2012 அதை புதுப்பிச்சாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? அதை செய்ய முடியாது. இல்ல நீங்க சொல்ற எல்லா திட்டங்களுமே 2007 2008 ஜல்லிக்கட்டு எல்லாமே தேர்ந்து நேர தமிழகத்துக்கு மட்டும் போட்டப்பட்ட திட்டங்களா? ஒரு மத்திய அரசு மொத்த இந்தியாவுக்கும் போடுற திட்டத்துல தமிழக அரசுக்கு விலக்கு வேணும்னா அந்த அரசாங்கம் முடிவு பண்ணணும், எனக்கு வேண்டான்னு. இந்த அரசாங்கம் 2016 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது சைன் பண்ண அக்ரிமெண்ட் அது பெட்ரோலியம் ரீஜியன். நான் கேட்டோமா? அப்போ நீங்க உங்களுக்கு வேண்டாங்கிறது ஒரு சிஎம் சைன் பண்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக அங்கிருந்து சிஎம் சைன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு சிஎம் சொல்றாங்க எங்களுக்கு ரீஜன் வேணும், அது எங்களுக்கு வேணும், 52,000 கோடி எங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அந்த சிஎம் பண்ணதை விட்டுறணும், காங்கிரஸ் பண்றதை விட்டுறணும், கம்யூனிஸ்ட் பண்றதை விட்டுறணும். எல்லாத்துக்கும் மோடி தான். அவங்க கிட்ட கேட்போம். அவங்க இவர் என்ன சொல்றாரு? இந்த எடப்பாடி ஒரு சாதாரண கேள்வி. இப்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போட்ட எந்த அக்ரிமெண்டையுமே கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்கா இல்லையா? வானளாவிய அதிகாரம் அரசுக்கு இருக்கா? எங்க மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அரசு. யார் யாருக்கு ஸ்டேட்டுக்கு வேணுமோ வாங்கிக்கிங்க. ரொம்ப அழகா சென்டிமெண்டா ஒன்று சொன்னார். 98% மக்களுக்கும் மாணவர்களுக்கும் 2% மாணவர்களுக்கும் போட்டியா? ஏன் பீகார்ல அந்த மாதிரி இல்லையா? கேரளால அந்த மாதிரி இல்லையா? எந்த ஊர்லயுமே அந்த மாதிரி இல்லையா? எல்லா ஊர்லயுமே சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி தானே கொடுத்துருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பிரச்சனை பண்றீங்க? அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிபிஎஸ்இயா? ஆனால் சொன்னது இந்த சிபிஎஸ்இ கரிக்குலம் தேர்ந்தெடுத்தது நாங்க இல்ல, சுப்ரீம் கோர்ட். சிபிஎஸ்இல தான் நடத்தணும்னு சொன்னது. ஆனால் அது கேரளா ஏத்துக்குது, நம்மளோட பின்தங்கிய மாநிலமான பீகார் ஏத்துக்குது, யூபி ஏத்துக்குது, மத்திய பிரதேசம் ஏத்துக்குது. ஏன் நீங்க சொல்ற மேற்கு வங்கம் ஏத்துக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டு வேண்டாம். காரணம் என்ன? தமிழக அரசு பண்ண மிகப்பெரிய தவறை எப்படி திருத்தருன்னு சொல்லி இவங்க போன்ற எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க, அவர் பாவம், எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசு தான்னா ஏன் மத்திய அரசு வரீங்க? அந்த அம்மையாரை செப்டம்பர்ல தானே போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாங்க. அது வரைக்கும் அந்த அம்மையார் சொன்னாங்களா? நம்பாதீங்க, அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க இந்த நீட் பாடத்தை படிங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஒட்டு மொத்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து இதை மறைச்சிட்டாங்க. இவங்களை போன்ற எதிர்கட்சிகள்லாம் சாதகமா பயன்படுத்தி மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகள் இல்ல கடந்த காலங்கள்ல செய்த தவறுகள் எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற பிஜேபி பொறுப்பாகணுங்கிறது எப்படி தார்மீக ரீதியில் எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, நாம எல்லாத்துக்கும் பிஜேபியை பொறுப்பாகணும்னு சொல்லல. ஏற்கனவே நாம சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பட்டியல் போடுறோம். அதுல பிஜேபி எந்த வகையில மாறுபடுதுன்னு கேட்கிறோம். நீங்க தமிழ்நாட்டினுடைய எண்ணப்போக்கு இப்படி இருக்குது, இந்த எண்ணப்போக்குக்கு ஏற்ப நீங்க இருக்கீங்களா அல்லது எண்ணப்போக்குக்கு முரண்பாடாக நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தா எல்லா விஷயத்திலும் முரண்பாடாகத்தான் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இந்த மக்கள் மனநிலைக்கு ஏற்ப இல்லாத போது நீங்கள் எப்படி இங்க வருவீங்கன்னு கேட்கிறோம். இப்ப நீட்டை பத்தி நிறைய பேசிட்டோம், ஆனாலும் அவர் அதை விடுற மாதிரி இல்லை. இதுல என்ன குறிப்பானா, தமிழ்நாடு மாதிரி மருத்துவத்துல முன்னேறிய மாநிலங்கள் இல்ல, தமிழ்நாடு மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் தொடங்கி வைத்திருக்கிற மாநிலங்கள் இல்ல. மாநில பட்டியலில் நாங்கள் தேர்வை நடத்த மாட்டோம், 12 வரைக்கும் மாநில பட்டியலில் படிக்கட்டும், அதற்கு பிறகு அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வியை மத்திய பாடத்திட்டம் தான் முடிவு பண்ணணும்னா இந்த மாநில பாடத்திட்டத்திற்கு என்ன மதிப்பு? அப்புறம் 12 வரைக்கும் தான் எதுக்கு மாநில பாடத்திட்டத்தில் ஒரு படிக்கணும்? ஏசிபிஎஸ்ல போய் சேர்ந்துடலாம். எல்லா விஷயத்திலையும் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா எல்லாத்தையும் மீறி மோடிக்கு தமிழகத்துல செல்வாக்கு வளருதுன்னு எச்சராஜா சொல்றாரு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா? இல்ல, மோடிக்கு செல்வாக்கு இருக்குதுன்னா மோடியை முன்வைத்து அவர்கள் நடத்திய நாடாளுமன்ற தேர்தலில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கணும். தமிழ்நாட்டில் அது நிரூபிக்கப்படல. அதற்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் மோடியை முன்வைத்து சந்திச்சிருக்கலாம், அப்படி சந்திக்கவும் இல்லை, அவர்களுக்கான எந்த ஒரு விடையும் தமிழ்நாட்டில் கிடைக்கவும் இல்லை.
இடைப்பட்ட வரக்கூடிய இடைத்தேர்தல்களையும் அவர்களுக்கான எந்தவித ஒரு உத்தரவாதம் இங்கே இல்லை. நீங்க அதிமுக வீழ்ந்து விட்டது, திமுக வீழ்ந்து கொண்டிருக்கிறதுனா நீங்க அந்த இடத்துல இடைத்தேர்தலில் 2 கட்சிக்கு மாற்றாக நீங்க முன்வைக்கும் போது அந்த தேர்தலில் 1ஓ 2ஓ இடத்தை நீங்க பிடிச்சிருக்கணும்ல. ஒன்று வீழ்ந்த இடத்தை பிடிச்சிருக்கணும் அல்லது வீழ போற இடத்தை பிடிச்சிருக்கணும். 2 இடத்தையும் நீங்க பிடிக்கலையே. அப்ப நீங்க எதை அடிப்படையாக வைத்து அந்த முடிவுக்கு அவங்க வர்றாங்க? எனவே அவர்களுக்கென்று இருக்கிற அந்த விழுக்காட்டில் தான் அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அன்றைக்கு 96லேயே கிட்டத்தட்ட அவங்க வந்து சுயேட்சையாக ஒரு எம்எல்ஏ பெற்றார்கள் தமிழ்நாட்டில். 96ல் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ வந்து இன்னைக்கு இவ்வளவு காலத்துல அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட கோவை, நாகர்கோவில் 20 ஆண்டு கால இடைவெளியில எந்த விதமான வளர்ச்சி இல்ல. ஏன்னா 99லேயே அவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, திரும்ப இப்ப 2014 ஜெயிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர்களுக்கு வந்து ஒன்னும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கால் ஊன்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது. வாக்கு வச்சு இந்த கட்சிக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தவே கூடாது. அவங்க எங்க எங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி நாங்க எத்தனை இடத்துல போட்டிட்டோமோ இல்லங்க, நாங்க எத்தனை இடத்துல போட்டிட்டோமோ அத்தனை இடத்துக்கு ஏற்ப நாங்க வாங்கிருக்கோம். அதுதான். அப்ப நீங்க ஆட்சி அமைக்க கூடாது, அதாவது கட்சி நடத்துறது வேற, ஆட்சி பிடிப்போம் அப்படினா நாங்க சொல்லல. கட்சி நடத்துறது வேற. செங்கோட்டையில காவி கொடி பறக்கும், காவி மயமாகும் தமிழகம், இலைகள் உதிர்ந்து விட்டன, சூரியன் மறந்துருச்சுன்னு பேசுறது, ஆட்சி பொறுப்புக்கு வருவோம்னு பேசக்கூடிய ஒரு கட்சி இல்லங்க. சகோதரர் தேர்தல் நிக்கிறாரா இல்லையா? நிக்கறாங்களா இல்லையா? நாங்க நிக்கறங்க. இல்லங்க, நிக்கிற எதுக்கு நிக்கறீங்க? சும்மா நிக்கறீங்களா? எந்த தேர்தல்ல நிக்கறோமோ அந்த தேர்தல்ல நாங்க வாங்க தான் செய்றோம். வாக்கு அப்ப நீ ஜெயிக்கிறீங்களா? 10 தொகுதியில 10 தொகுதிக்கு ஏற்ப ஓட்டு வாங்குறோம். 25 தொகுதியில 25 தொகுதிக்கு ஏற்ப ஓட்டு வாங்குறோம். இருங்க சார், நான் சொல்லிறேன். நீங்க இத்தனை வருஷம் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நிக்கறீங்களே, இல்லைங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இல்ல நான் அவங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க எதுக்கு சொல்றீங்க? அவங்களுக்காவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மற்ற கட்சிகளோ ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்ற அந்த கேள்வியை நியாயமா அவங்க கிட்ட கேட்க முடியும். நான் இப்ப பிஜேபி வந்து ஆட்சி பிடிப்போம், செங்கோட்டையில எங்க காவி கொடி பறக்கும்லாம் சொல்லுகிற போது இப்ப நீங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேங்க. அதான் நீங்க ஆட்சி பிடிக்கிறது சொல்றீங்க. இவர் ஒரு தொகுதியில் நிக்கிறாங்கல்ல, அப்ப அங்க ஜெயிக்கிறதா நிக்கிறாங்க, சும்மா நிக்கிறாங்களா? அப்ப அந்த தொகுதியில் ஜெயிக்கிறது நிக்கும் போது நீங்க வாங்குற குறைவான வாக்கு தானே வாங்குறீங்க. நீங்க ஏன் ஒரு கட்சியில நிக்கிறீங்க, எதுக்கு அரசியல் நிக்கிறீங்க கேட்க முடியுமா? அது இல்ல, அப்படி இல்ல. அவங்க என்ன அவங்க என்ன சமன்படுத்தி பேச முடியாதுங்க. இல்லைங்க, நான் சொல்றேன் ஏன் பேச முடியும்னா, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அவன் நின்னா கூட அரசியல் அவங்க ஆசை என்ன, எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும், ஆட்சி பிடிக்கணும் தான் எல்லா கட்சியோட ஆசை. அது மாதிரி நாங்க சொல்றோம் கண்டிப்பா பிடிக்கிறோம்னு. அதை தீர்மானிக்க போறது மக்கள். ஆசைப்படவே கூடாது. நீங்க எப்படி பண்ணலாம்? மக்களே, தமிழ்நாடு மக்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இந்த தமிழ்நாட்டுல யாருக்குமே இல்ல. மக்கள் பிரச்சனைகளை நாங்க வந்து தீர்ப்போம், தமிழக பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், மோடியுடைய செல்வாக்கு வளருது, இப்படிலாம் பேசுற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காவி கொடி கோட்டையில பறக்கும், காவி மயமாகும்னு ஒரு மத சார்ந்த அடையாளத்தோடு பேசுறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பேஸ்ல உங்களுக்கு வாக்குகள் எல்லாம் கிடைக்கும்னு பிஜேபி. எங்க கட்சியில காவி கொடி இல்லையா? கருப்பு சிவப்பு பறக்கும் கூடிய விரைவில் சொன்ன தப்பா? திமுக சொன்னா கருப்பு சிவப்பு அவங்க கட்சி தானே. எங்க கட்சி கொடியில காவி இல்லையா? இந்திய தேசிய கொடியில காவி இல்லையா? ஏன் அதையும் சொல்லக்கூடாதுங்கிறீங்க? காவின்னு அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையா? சிகப்பு பறக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் காவி கொடி மதம் சார்ந்த ஒரு அடையாளத்தோடு இருக்குன்னு அது உங்களோட இன்டர்பிரேஷனுங்க. அதாவது காவி கொடினா எங்க கொடி பறக்க போகுது அங்கன்னு சொல்றோம், அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஏன் ஒரு கட்சி வந்து நாங்க வரப்போறோம், நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லக்கூடாதா? நேத்து துவங்கின கட்சியே எங்களோட ஆட்சி தான் எங்களோட இலக்குன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இத்தனை நாளாக நாங்க சொல்றோம், ஏன் இப்பெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு பதட்டப்படல, இவ்வளவு சொல்லல, ஆசை நிராசை ஆயிடும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? மக்களை பார்க்க போறோம், மக்கள் ஓகேன்னு சொன்னா நாங்க ஜெயிக்க போறோம், இல்லன்னா நாங்க பாட்டுக்கு கட்சி நடத்த போறோம். இவர் மாதிரி அது ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகணும், ஏன் பதட்டப்படணும் அப்படின்னு கேக்குறாரு. எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்ல. பேசுனது தெரியும். தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தத்தை நம்ம சொல்றோம். இல்ல காவிமயமாகங்கிறத வந்து இன்னும் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்ல, அது வந்து ரொம்ப எளிமையா கடல. அதாவது அவர்கள் வந்து அதை மக்களிடம் போய் பரப்புரை செய்து தமிழ்நாட்டினுடைய கிராமங்கள் தோறும் பயணித்து இதெல்லாம் எங்களுடைய திட்டங்கள், இதற்காக எங்களுக்கு வாக்களியுங்கள், இதெல்லாம் நாங்க மத்தியில கொண்டு வந்துட்டோம், பல்வேறு மாநிலங்களில் கொண்டு வந்திருக்கோம், தமிழ்நாட்டை அது போன்று மாற்ற போறோம் என்று சொல்லி மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்து இந்த 2 கட்சிக்கு மாற்றாக நாங்க வரப்போறோம்னு சொல்லி மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றாங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை எப்படி சந்திக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும். இவர்கள் அப்படித்தான் இங்கே தமிழ்நாட்டு அரசியலை எதிர்கொள்கிறார்களா? தமிழ்நாட்டு அரசியலை இன்றைக்கு இவர்கள் எப்படி காய் நகர்த்துகிறார்கள்? தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தங்கள் கையில் இருக்கிற துறைகளை ஏவி விட்டு அதன் மூலம் அவர்களை தங்கள் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து ஒரு ஆட்சி நடத்துகிறார்கள், தமிழ்நாட்டை பிடிக்க முனைகிறார்கள். இதுதான் பிரச்சனை. நீங்க மக்கள்கிட்ட போய் ஆட்சியை பிடிக்க போறீங்களா அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை வந்து தங்கள் கைப்பாவையாக மாற்றி ஆட்சியை நடத்த போகிறீர்களா?
அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து இன்னைக்கு அப்படில போகுது, இப்படி போகலையா? நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன பிரகாரம் போகலையா? அந்த ரூட்ல போகலையா? இன்னொரு ரூட்ல போகுது. அதுதான் இங்க பிரச்சனை. இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய முகம். இல்ல இதுதான் பிரச்சனை. ஷானவாஸ் பிரச்சனை என்னன்னா, நான் எந்த ரூட்ல போறேன்னு அவரு முடிவு பண்றாரு பாருங்க. நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன், அது எந்த ரூட்ல போகணும்னு இவரு முடிவு பண்றாரு. எப்படி இருந்தாலும் ஜனநாயக ரீதியில தான் போவோம். நீங்க போற ரூட் கண்ணுக்கு தெரியுது, அத சொல்றேன் அவ்வளவுதான். இல்ல ஷானவாஸ், நாங்க ஜனநாயக ரீதியா போறோம். ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்டா போனா உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்கு. கோர்ட்டுக்கு போங்க, நாங்க பண்ற தப்புன்னா சொல்லுங்க. அதையே நீங்க இந்த ரூட்ல தான் போனோம், ஸ்டேரிங் இப்படி தான் பிடிக்கணும்ல நீங்க ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? நாங்க எங்க வண்டி நாங்க ஓட்டிட்டு போறோம். தவறா இருந்தா நீங்க சொல்லுங்க, சட்ட ரீதியா அகைன்ஸ்டா இருந்தா சொல்லுங்க. உங்க வண்டி வந்து பாதுகாப்பாக போய் சேர்ந்தா எங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு வேண்டாம். அது இங்க சாலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஏத்தி விட்டு போகிறது. அது மக்கள் ஏத்தல, மக்கள் சொல்லட்டும். நீங்க ஐயோ ஏத்திட்டா நீங்க கத்தாதீங்க, மக்கள் சொல்லட்டும். சரி. மனிதர்களை தொடர்ந்து மாடுகளுக்கும் ஆதார். கோவையில் அட்டை விநியோகம் தொடங்கியது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. மத்திய பால்வள மேம்பாட்டு வாரியம் சார்பில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாடுகளை கணக்கெடுத்து அவர்களுக்கு தனியாக அடையாள அட்டை வழங்கும் பணி வந்து தொடங்கியிருக்கு. கோவையில் வந்து அட்டை விநியோகம் தொடங்கியிருக்கு. பாலியூரித்தேன் அப்படிங்கிற பொருளால் ஆன அட்டையை வந்து மாட்டோட காதில் பொருத்திட்டு ஒரு அட்டையையும் மாட்டு உரிமையாளர் கையில் கொடுத்துட்றாங்க. அதில் வயது, புகைப்படம், அடையாள எண், இனம், சினை ஊசி எப்போ போட்டது எல்லா விவரமும் இருக்கும். இந்த தகவல்கள் வந்து கணினியில் பதிவேற்றம் செய்யப்படும். மாநில அரசு அதிகாரிகளும் இதை வந்து கண்காணிச்சுக்க முடியும். டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு சார்ந்த அதிகாரிகளும் இதை வந்து கண்காணிச்சுக்க முடியும். இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, திருட்டு இறைச்சிக்காக கடத்தப்படுவது, இதை தடுப்பதற்காக செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கலாம்? அதாவது மனிதர்களை கண்காணிப்பதற்கு ஏற்கனவே ஆதாரை ஏறத்தாழ அனைத்து அம்சங்களிலும் கட்டாயமாக்கி விட்டார்கள். இது மாடுகளையும் கண்காணிக்கிற ஒரு முயற்சி. மாடு விற்பனை தடை என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் தடுக்கப்பட்டு, சட்டப்பூர்வமாக தடுக்கப்பட்டு இன்று உச்சநீதிமன்றம் வரை அது போய் அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இப்போது இப்படி கண்காணிப்பதன் மூலம், இந்த ஆதாரின் மூலம் கண்காணிக்கப் போகிறார்கள், மாடுகளை கண்காணிக்கப் போகிறார்கள். எந்த மாடு எங்கே போக போகிறது, எந்த மாடு எங்கிருந்து எங்கே வருகிறது, அது இறைச்சிக்காக போகிறதா. இப்போ பிரச்சனை அது இறைச்சிக்காக போகிறதாங்கிறது தான். இப்போ இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்வதற்கு சட்டத்தில் வந்து எந்த தடையும் இல்லை, அப்படி செய்யலாம். அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இவர்கள் முழுக்க அந்த சந்தையை ஒழிப்பது, இறைச்சிக்காக மாடுகளை விற்பதை கூடாது. அதாவது இங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு விற்கலாம், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லோக்கலில் அது செய்வது என்பது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காகத்தான் இது போன்ற நடவடிக்கைகள், கெடுபிடிகள் வருகிறது. மொத்தத்தில் இந்த ஆதார் என்பதே மிகவும் ஒரு மோசடியான ஒரு திட்டம். இது முழுக்க முழுக்க இந்த நாட்டு மக்களையும் சரி, இந்த மாடுகளையும் சரி, அடுத்தடுத்து எந்த விலங்குக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ மாடு மட்டும்தான் இங்கே வந்து மனிதர்களுக்கு சமமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதனால மாட்டையும் மனிதனையும் இப்போ சேர்த்து ஆதாருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இது முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், அனைத்து ஆதாரோடு அனைத்து அட்டைகளையும் இணைக்க வேண்டும். பேன் கார்டை இணைக்கணும், அதை இணைக்கணும், இதை இணைக்கணும்னு இல்லை. ஏன்னா எல்லாவற்றிலும் போலி இருக்கிறது. அந்த போலிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த உண்மையான அட்டையாக இருக்கக்கூடிய இதை வைத்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அதை கொண்டு வர்றாங்க. இப்போதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சிக்கியிருக்கிறார். ஆதாரை வந்து திருடியதாக, தகவல்களை திருடியதாக சிக்கியிருக்கிறாரு. ஆதாரில் போலி அட்டைகளை தயாரித்து பல பேருக்கும் ஆதார் அட்டைகளை கொடுத்ததற்காக குஜராத்தில் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இவர்கள் போலி என்று சொன்னது கூட போலி என்பது இப்போது நிரூபணமாயிருக்கிறது. எப்படி பார்க்கலாம் குமார்? இல்லை, முதல் நிகழ்வில் நம்ம ஷானவாஸ் பேசுனது ரொம்ப இப்போ நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன கூற்று கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. எது செய்தாலும் தவறுன்னு நான் சொன்னேன்ல. இப்போ பாருங்க, இது ஆதார்னு ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி அதன் மூலம் மக்கள்கிட்ட குழப்பம் ஏற்படுத்தி, மனுஷனுக்கு மாட்டுக்கு ஆதாரப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையாக கொண்டு வந்து, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட் நம்பருங்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்குது இந்தியாவில். இன்னைக்கு கூட நீங்கள் சென்னை கார்பரேஷன் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நாய்களுக்கு கூட டோக்கன் போடணும்னு இருக்குது. இது நான் கொண்டு வரல, பிஜேபி கொண்டு வரல, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. என்னன்னா, ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அதனுடைய இந்த தட்பவெட்ப நிலை, அது எது வந்து எங்கே இருக்கும், அதுக்கு என்ன ஊசி போடணும், எப்போ பால் கறக்கும், எப்போ பிறந்தது, எப்போ இறந்ததுன்னு ஒரு டேக் மாதிரி கொடுத்து வைப்பாங்க. உலக நாடுகள் அத்தனையும் இருக்குது. இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்தாங்க, யாரும் நடைமுறைப்படுத்தலை. அதையே மாட்டுக்கு அப்படின்னு சொன்னான்னா, ஷானவாஸ் அவர்களும் டெய்லி காஃபி டீலாம் குடிப்பார்னு நினைக்கிறேன், நான் குடிக்கிறேன். அது பால் தேவைப்படுது. நம்ம அந்த பால் வந்து எங்கேருந்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஆரோக்கியமானதாக இருக்கணுமா, எப்போ வேக்சினேஷன் போடுறாங்க, அது நோய்பட்ட மாடா எப்போ, அதெல்லாம் கேட்கலாம். மாடு என்றாலே இறைச்சி, மனுஷன் எதுக்கு ஆதார் கொடுக்குறோம்?
அது ஏன் கோவம் வருது? மனுஷனுக்கு ஆதார்ல ஏன் பேன் லிங்க் பண்ண இவருக்கு ஏன் கோவம் வருது? பேன் ஏன் லிங்க் பண்றாங்க? பேன் நம்பரை எனக்கு 4 அக்கௌண்ட் இருக்கு இத்தனால, இன்னைக்கு நான் ஒரே அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன், வேற வழி இல்லை. ஏன்னா பேன் நம்பரை இணைச்சிட்டாங்க, எங்க நான் பணம் போட்டாலும் எங்க அக்கௌண்ட்ல வந்துடுது, வேற வழி இல்லாம நான் ஒரே அக்கௌண்ட் வச்சு நான் மெயின்டைன் பண்றேன். இவருக்கு என்ன கஷ்டம்? பேன் கார்டோட ஆதார் இணைச்சா என்ன கஷ்டம்? அதோட ரேஷன் இணைச்சா என்ன கஷ்டம்? எல்லாமே போலிகளை கண்டெடுப்பதற்காக தான். என்ன பிரச்சனைனாங்க, பிஜேபி மக்களுக்காக போலிகளை எடுக்கணும்னு சொன்னாலே தப்பு. கொள்ளை அடிச்சாலும் மற்ற ஆட்சி பத்தி அது கொள்ளை அடிக்கிற கட்சிங்க அதை விட்டுருங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இல்லைங்க, போலிகளை எடுக்கணுங்க. கிட்டத்தட்ட 3.5 கோடி எல்பிஜி கனெக்ஷன்ஸை வந்து போலி என்று எடுத்து இருக்கோம். 4 லட்சம் குழந்தைகள் வந்து போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது மதிய உணவு திட்டத்தில்னு சொல்லி எல்லாம் எடுத்திருக்கோம், எல்லாம் ஆதாரால. இன்னைக்கு மாடுக்கு வந்திருக்கு, ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. மாடுகள் ரொம்ப போகும்போது அழகா சொன்னாரு, மாட்டிறைச்சிக்கு தடை வந்து பண்ணணும்னு. ஆமாம், 7 வருடத்திற்கு உள்ள மாடை வெட்டக்கூடாதுன்னு தமிழகத்தில் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. பசுமாட்டுக்கு இருக்கு. மற்ற ஸ்டேட்ல வந்து எந்த மாடும் வெட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு 7 வருடத்துக்கு கீழே இருந்த மாட்டை வெட்டக்கூடாதுன்னு சட்டம். அப்படி வெட்டினா தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த அட்டை. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி, நோய் வராமல் இருப்பது, அது எப்ப கர்ப்பகாலம், எப்ப அதுக்கு செனைக்கு விடணும், அந்த அட்டையில எல்லாமே இருக்கு. சின்ன பாலியூரித்திலின் ஒரு சின்ன ஒரு சிப் மாதிரி வச்சு காதுக்குள்ள வைக்கிறாங்க. மாட்டுக்கு காதுக்குள்ள சிப் வைக்கிறது கூட எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அப்புறம் என்னது தான் பண்றோம்? அதுக்கு எதுக்காக நீங்க இறைச்சிலாம் கொண்டு வரணும்? போற போக்கில் எல்லா கோர்ட்டும் சொன்னார், இல்ல தமிழகத்துல மதுரை கோர்ட்டு மட்டும்தான் தடை விதிச்சது, மற்ற எந்த கோர்ட்டும் விதிக்கல. சுப்ரீம் கோர்ட்ல கூட நாங்க சொன்னோம், மக்கள் சொல்ற மாதிரி நாங்க சில மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு இருக்கிறோம்னு சொன்னதுனால அப்ப நான் ஸ்டே பண்றோம், அப்ப நீங்க கொண்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இது வந்து மறைமுகமாக மீண்டும் அந்த விஷயத்தை தொடர்வதற்கான நடவடிக்கையா பார்க்கணுமா? இதுவா இதுல எங்க உச்சநீதிமன்றத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்டே, அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லிருக்கீங்க. இது இப்ப இல்ல, எப்பவுமே இருக்கு. மாடுகளுக்கு சொன்ன மாதிரி ஆடுக்கு இருக்கு, நாய்களுக்கு இருக்கு. கண்காணிக்கணும் எந்தெந்த நாய்க்கு எப்ப ஊசி போடணும் இருக்கு. ஆனா சென்னையில இருக்கிற நம்ம கார்பரேஷன் இருக்கிற லிமிட்ல இருக்கிற எந்த நாய்க்குமே எதையுமே நம்ம போடுறது இல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அலங்கோலமா அந்த நாடு இருந்துருச்சு, இப்ப யாரோ ஒருத்தர் வந்து எல்லாம் சரி பண்றாங்களேன்னா கோவம் வருது எங்க மேல. நாங்க என்ன சொல்றோம்னா, மாடு மட்டும் இல்லை, இப்ப அவர் சொன்ன மாதிரி அடுத்தது ஆடுக்கும் வரும், நாய்க்கும் வருது. எல்லா மிருகத்துக்குமே நம்ம கண்காணிக்கணும். ஏன்னா அது எந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியணும். மாட்டுக்கே முக்கியத்துவம் கொடுங்கன்னா, முழுமையாக மாடோட பால் தான் எல்லாரும் குடிக்கிறோம், அதனால அது கண்டிப்பா நல்லா இருக்குன்றதுக்காக பண்ணிருக்கிறது. அதாவது இவர்கள் நாங்கள் எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பார்கள், ஆதாரிலும் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஆதாரை நீங்க தான் எதிர்த்தீங்க. பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆதாரை கொண்டு வரும்போது என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? ஏன் எதிர்த்தீங்க? அப்போ அதுதான் இப்ப கேள்வி. அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்ப்பீங்க, நீட்டை எதிர்ப்பீங்க, ஆதாரம் எதிர்ப்பீங்க, பாஜக காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்ப்பீங்க, பெட்ரோல் விலையை வந்து பெட்ரோல் நிறுவனங்கள் முடிவு செய்யக்கூடாதுன்னு எதிர்ப்பீங்க, எல்லாமே எதிர்ப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்த பிறகு காங்கிரஸ் 8 அடி பாய்தான், நீங்க 64 அடி பாய்வீங்க அதே விஷயத்துல. அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நாங்க அப்பவும் எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம். அப்போ காங்கிரஸுக்கு ஏற்றது போல எதிர்த்தோம், இப்போ உங்களுக்கு ஏற்றது போல எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அதை விட வீரியமா பாய்கிறீர்கள் அல்லவா, அதுதான் அந்த எதிர்ப்பும் வீரியமா இருக்குது. அப்ப இவர்கள் சொல்லுவது என்பது இவர்கள் எதிர்த்த திட்டம் தான் இதெல்லாம். இப்ப இன்னைக்கு மக்கள் எதிர்க்கிறாங்க, நாங்க எதிர்க்கிறோங்கிறதுனால, இவர்கள் கொண்டு வரதுனால நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி அதை வந்து அதற்கு ஒரு காரணம் கற்பிக்க பார்க்கிறார்கள். அது அல்ல. மொத்தத்துல இவர்கள் கொண்டு வருகிற திட்டங்கள் என்பது எந்த திட்டமாக இருந்தாலும் இவர்கள் இதற்கு முன்னால் அதில் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள் அதை விளக்கிக்கிட்டு தோழர் பேசட்டும். அதாவது ஆதார் அட்டையில ரொம்ப சிறப்பா கரெக்டா சொல்றோம்னா, நீங்க கொண்டு வர்ற ஆதார் எண் அந்த முறை தவறுன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். மோடி அவர்களும் குஜராத்தில் இருக்கும்போது சொன்னாரு, நீங்க பொதுவாக ஆதாரம் கொடுக்கறதுல பயனே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது ஏத்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்லயும் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தாரு. அதுல சொல்றேன், டெல்லியில குப்பையா ஆதார் அட்டை எடுத்தாங்க, பார்த்தா சேர், மாடு, இது டேபிள் எல்லாத்துக்குமே ஆதார் அட்டை கொடுத்து அதை வச்சு எல்பிஜி கனெக்ஷன் வாங்குறது அப்படிலாம் பண்ணாங்க. இது இல்ல ஆதார், நாங்க கொண்டு வரோம் பாருங்க ஆதார் அட்டை, இதான் ஆதார் அட்டைன்னு சொல்றோம். நீங்க எதிர்த்தான்னா எதுக்கு எதிர்த்தான்னு பார்க்கணும் இல்ல. ஒட்டு மொத்தமா எதையும் எதிர்க்கல, ஆனா நீங்க எதிர்க்கிறதான் தப்பு. ஆதார் அன்னைக்கு நாங்க எதிர்த்தோம்னு சொல்றீங்களே, பேச்சுக்கு வச்சுக்க, ஆமா எதிர்த்தோம், ஓகே. இதை நாங்க எங்க எதிர்த்தோம்? மாடுகளுக்கு வந்து நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கொண்டு வரக்கூடாது என்னைக்கு எதிர்த்தோம்? ஆனா நீங்க இப்ப காலைல பேப்பர் எடுத்த உடனே இது என்ன திட்டம்னு பாக்குறது இல்ல, யார் கொண்டு வந்து திட்டம்னு பாக்குறது. தமிழக அரசுன்னா அதை விட்டுருங்க பண்றது, மேல மத்திய அரசுன்னா எதுவா இருந்தாலும் எதிர்க்கிறது. தோழர் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டோம், இது வரைக்கும் நாங்க கொண்டு வந்த திட்டத்துல எந்த திட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்க? இல்ல அந்த ஆதரிக்க கூடாத திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தோம் நாங்க. அதாவது நீங்க நாங்க ஆதரிக்கிற மாதிரி எந்த திட்டத்தையும் கொண்டு வரலையா? அதுதான பிரச்சனை. நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள்னு நாங்க பல விஷயங்களை முன்வைக்கிறோம், மக்கள் முன்வைக்கிறாங்க, அதற்கு உடன்பட்டு நாங்க இதுக்கு உடன்படுறோங்க, இது நல்ல திட்டம் தான், இதை கொண்டு வந்தா உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் கிடைக்கும், ஒன்றை நீங்க சொல்லுங்க.
நாங்க வந்து உங்க அந்த திட்டத்தை ஆதரிப்பதற்கு எப்போது தயாரா இருக்கோம். நாங்க வெறுப்பின் அடிப்படையில் எதை முடிவெடுக்கிறது இல்ல, மக்களுடைய மனநிலையின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறோம், மக்களுடைய தேவையின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறோம். நீங்க செய்யறது எல்லாமே மக்களுக்கு எதிராகவும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக. அதனால நாங்க அதுல ஒரே விஷயம், எங்கிட்ட ஏதாவது நல்ல குணம் சொல்லு பண்ண, உங்ககிட்ட எந்த குணம் நல்ல குணம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், அதான் அர்த்தம். 13 நாட்கள்ல ரஜினி கட்சி தொடங்குறதா தமிழறி மணியன் சொன்னதாக செய்தி வந்திருக்கு. ரஜினி அரசியலுக்கு வர்றதை விரும்புகிற கட்சி பிஜேபி. 13 நாட்கள்ல வர்றாரு அப்படின்னா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதனோட நம்பகத்தன்மை எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா அவர் தமிழருவி மணியனுக்கு எப்படி அந்த அதிகாரம் அவருக்கு அது இருக்கான்னு தெரியல. பட் அது சொல்ல வேண்டியவர் ரஜினிகாந்த் தான். பட் பொதுவாக சொன்னோம்னா ரஜினிகாந்த் இன்னைக்கு இல்லை, 13 நாள் இல்லை, எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம் தான் நாங்களும் சொல்லியிருக்கோம், ஒரு திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரஜினி அவருக்கு மேலே ஒரு ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. என்னென்னா நல்லவர், யாரையும் வந்து புண்படுத்த மாட்டார், அடுத்தவங்களை. திருமாவளவன் சொன்னது வந்து கூடுதலாக ஒரு செய்தியும் சேர்த்தே சொன்னார், மதவாத சக்திகளோட சேர்ந்துடக்கூடாது ரஜினியும் சொன்னார். இல்லை, அவர் நான் இப்போ சொன்னது வந்து அரசியல் கட்சிக்கு அவர் அரசியலுக்கு வருவதே நாங்கள் எல்லாரும் பாராட்டுறோம்னு சொன்னார். நாங்கள் வந்து ஒரு படி மேலே போய் அவர் எங்கள் கட்சிக்கு வந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவரோட இமேஜ் வந்து யாரையும் புண்படுத்த மாட்டார், மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் மற்றவர்களும் அறிவாளிகள் அப்படின்னு நினச்சி எனக்கு அறிவில்லை அந்த அளவுக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு பேச மாட்டார். மக்கள் மத்தியில் ஒரு நல்லவர், நடிகர் என்பதை விட ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுல தமிழக மக்கள் மேல் என்றைக்குமே அவருக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால் அவர் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஷானாவா? எங்கள் கட்சி நிலைப்பாட்டை ஏற்கனவே விரிவாக தெளிவுபடுத்திட்டோம். ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், ரஜினியும் தொடங்கலாம். அப்படி தொடங்கினால் வரவேற்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அது ரஜினிக்கு மட்டுமா என்று கேட்டபோது அப்படி அல்ல, கமல் வந்தாலும் வரவேற்போம் என்று சொல்லியிருக்கிறோம், யார் வந்தாலும் வரவேற்போம். ரஜினிக்கு கொடுத்த வரவேற்பை கமலுக்கு கொடுக்கலையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி? இல்லை, ரஜினிக்கு வந்து வரவேற்போம்னு சொன்னதற்கு நீங்கள் ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை கமலுக்கு நாங்கள் வரவேற்போம்னு சொன்னபோது நீங்கள் கொடுக்கல, நாங்கள் 2 பேரும் வரவேற்போம்னு தான் சொன்னோம். அதில் எதை பிரதானமாக செய்தியாக்குவது, எதை அமைதியாக விடுவது என்று நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள். ஊடகங்களுக்குன்னு ஏதாவது நோக்கம் இருக்கா? அது தெரியல, அது அந்த நோக்கத்தை நாங்கள் கற்பிக்க முடியாது. ஆனால் நாங்கள் 2 பேருக்கும் ஒரே அளவுகளில் தான் வரவேற்பு சொன்னோம். ஒரு கட்சியாக, அரசியல் கட்சியாக ஒரு கட்சி தொடங்குவதை வரவேற்பது, அதை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு ஜனநாயக மரபு. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோமே தவிர அவர் எந்த வடிவத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் சொல்லலை. அதில் நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டோம். அவர் வர வேண்டும், வருவதாக இருந்தால் எப்படி வர வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால அவர் நாங்கள் சொன்னதுபடி கேட்டு தான் வரணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியோட அதுதான், பாரதிய ஜனதாவோடு அவர் வந்து சேரக்கூடாது, பாரதிய ஜனதாவிலும் சேரக்கூடாது, பாரதிய ஜனதாவோட அணியும் சேரக்கூடாது. அப்படி சேராமல் அவர் வந்தால் தமிழ்நாட்டில் அந்த சினிமா கவர்ச்சியின் அடிப்படையில் இதுவரைக்கும் ஒரு வாக்குகள் திரண்டிருக்கிறது அல்லவா, அதை அவர் திரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது அல்லாமல் பாரதிய ஜனதாவோடு அவர் கூட்டணி வைத்தாலோ அல்லது பாரதிய ஜனதாவிலே சேர்ந்து விட்டாலோ பாரதிய ஜனதாவுக்கென்று ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ரஜினியும் சேர்ந்து பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லாம் சொல்றீங்க. நேற்று கூட பாஜகவுடைய தேசிய இளைஞரணி தலைவர் பூன மகாஜன் 1 மணி நேரம் சந்திச்சு ரஜினியை பேசியிருக்கிறாங்க. அந்த எண்ண ஓட்டத்தோட இருக்கிற மாதிரி தானே தெரியுது பார்க்கிற போது. வேற யாரும் சந்திக்கல, பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் தொடர்ந்து சந்திக்கிறார்கள். அவர்கள் வந்து எப்படியாவது ரஜினியை தங்களுடைய முகமாக முன்னிறுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். வேற எந்த கட்சியும் வெளிப்படையாக ரஜினிக்கு அழைப்பு விடுக்கல, ரஜினியை போய் சந்திக்கவும் இல்லை, லாபி செய்யவும் இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நான் சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியோடு பொருந்தி போக முடியாத அளவுக்கு கொள்கை வச்சிருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு முகம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு. மற்ற கட்சிகளுக்கு அந்த சிக்கல் இல்லை. நாங்க மக்களோடு பயணிக்கிறோம், மக்களுடைய எண்ணப்போக்குக்கு ஏற்ப செயல்படுகிறோம். அதனால வந்து அந்த ஒரு முகத்தை கொண்டு வந்துதான் அந்த இடத்தை பிடிக்கணுங்கிற தேவை மற்ற கட்சிகளுக்கு இல்லை. அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது. அப்ப ரஜினியை வைத்து அவருக்கு இருக்கிற அந்த மாசை பயன்படுத்தியாவது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை பிடித்து விட முடியாதா என்று அவர்கள் முயற்சிக்கலாம். ஒரு மனிதரை போய் வீட்டில் பார்க்கறதாலே லாபி தான் அப்படின்னு சொன்னா நீங்களே எந்த தலைவரும் யாரையும் பார்க்க முடியாது, யாரும் எந்த தலைவரும் பார்க்க முடியாது. நீங்க எப்படியாவது ரஜினி வந்து பாஜக கூட சேரக்கூடாதுன்னு நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதே எண்ணத்தோட அதே ஆர்வத்தோட நாங்க சொல்றோம். எந்த காரணத்துக்கு கூட உங்களை மாதிரி கட்சி கூட சேரக்கூடாது, நீங்க எங்ககிட்ட வாங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. கமல்ஹாசனுக்கு இவருக்கு ஏன் வித்தியாசம், அப்படி ஏன் இவங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லிட்டா கமல்ஹாசனுக்கு இவருக்கு ஒரே வித்தியாசம் தான். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா இவருக்கு ரஜினிகாந்த் எப்பொழுதெல்லாம் ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்னு நினைக்கிறாரோ நேரடியாகவே எதிர்ப்பார். கமல்ஹாசன் அந்த ஆளுங்கட்சி ஆளுமையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் எதிர்ப்பார். நல்ல உதாரணம் 96 ஜெயலலிதா வச்சுக்கிட்டே பேசக்கூடிய ஆளுமை இவருக்கு இருந்தது.
வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சுன்னு. அவரே தான் 2001 வந்து 96 இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். ஆனால் கமலஹாசன் எப்பொழுதுமே இருக்கும்போது ஒரு பேச்சு, அவர்கள் மறைந்த பின்னாடி இப்பொழுது வீரியம் கொண்டு பேசுறாரு பாருங்க, ஊழல் அப்படிலான்னு. அது மாதிரி ஒரு வார்த்தை கூட ஜெயலலிதா அம்மையா உயிரோடு இருக்கும்போது வாயை கூட திறக்கல. விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது கூட நான் தான் நாட்டை விட்டு ஓடிடுறேன்னு சொன்னாரே தவிர இந்த நாட்டை திருத்த போறேன்னு அன்னைக்கு சொல்லல. அதனால அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசமே, இவர் மனதில் பட்டதை ஓப்பனா பேசுவாரு, ஆனா அதே சமயத்துல யாரையும் புண்படுத்த மாட்டார். இவர் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் மனமாற வரவேற்கிறோம், பிஜேபிக்கு வந்தால் இன்னும் வரவேற்கிறோம். 3 விஷயங்களை வந்து தமிழறிவு மணியன் குறிப்பிட்டு சொல்றார். நதிநீர் இணைப்பு, ஆட்சியில வந்து வெளிப்படைத்தன்மை, தனிக்கட்சி தொடங்கணும். இந்த 3 விஷயங்களையும் இலக்கா வச்சு ரஜினி அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. நதிநீர் இணைப்புலாம் பேசுறாரு, இது எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு எடுத்துக்கிறது? சாத்தியமாகக்கூடிய கொள்கை தானே அதெல்லாம்? நதிநீர் இணைப்புல நிறைய மாற்று கருத்து இருக்கு. குறிப்பாக சூழலியல் ஆர்வலர்கள் அதை வந்து எதிர்க்கிறார்கள். ஏன்னா இயற்கையின் போக்கை நாம தீர்மானிக்க முடியாது, இயற்கை தன்னுடைய போக்கை தானே தீர்மானித்து பயணித்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நாம நம்முடைய சூழலுக்கு ஏற்ப, நம்முடைய தேவைக்கு ஏற்ப திருப்பி விட்டதனுடைய விளைவைத்தான் பல இடங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். உத்தரகாண்ட் பெருவெள்ளத்தில் சிக்கி மூழ்கியதை பார்த்தோம். மலைகளை அழிப்பது, காடுகளை அழிப்பது, வனங்களை வேட்டையாடுவது, ஆற்றின் போக்கையை மாற்றுவது, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையை மீறிய செயல். அப்ப இயற்கையோடு இணைந்து வாழணும், இயற்கையோடு இயைந்து போகணும். அது இல்லாம இயற்கை ஒரு போக்கில் போகும், நாம நம்முடைய தேவைக்கு இன்னொரு போக்கில் அதை திருப்போம், நம்ம போனோம்னா நம்ம தோற்று போவோம். அப்படி தோற்று போய் தான் இன்னைக்கு பல விளைவுகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த விளைவுகளை வந்து எதிர்கொள்ள முடியாம திணறோம். எனவே அந்த நதிநீர் இணைப்புல பல மாற்று பார்வைகள் இருக்கிறது. அதை உள்வாங்கி அதற்கென்று ஒரு கொள்கை வடிவமைக்கப்பட்டால் அதுல வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை அப்படி நிராகரித்து விட்டு நதியை இணைக்கணும்னா நதியை எப்படி இணைக்க முடியும்? நதியை வந்து எப்படி இணைக்கணும்? இருக்கிற நதிகளை வந்து அதனுடைய நீர் வந்து வீணாகாமல் எப்படி அதை ஒழுங்குபடுத்தணும் என்பது வேறு. ஆனால் ஒட்டுமொத்தமாக நதியை இணைச்சிடணும்னு பேசுறது வேறு. அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் முன்வைக்கிற நதிநீர் இணைப்பு என்பது சூழலியல் ஆர்வலர்கள் சூழலியல் அடிப்படையில் வைக்கக்கூடிய பார்வையை உள்வாங்கி வைக்கப்படக்கூடிய கொள்கையா அல்லது பொதுவாக முன்வைக்கக்கூடிய ஒரு முழக்கமா என்பது அவர் அந்த கொள்கையை வெளிப்படையா சொன்னாதான் தெரியும். அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி வேணும், தண்ணி எல்லாரும் கிடைக்கணும் தான் எல்லா நாட்டோட பிரச்சனையும். அது இந்த மாதிரி தான் வரும்னு சொன்னா அந்த மாதிரி பண்ணலாம்னு தான் மக்கள் சொல்றாங்க. அதே தான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இதுல சூழலில் ஆர்வலர்கள் என்ன சொன்னாங்க அப்படிலாம் பாக்குறதுன்னா தண்ணி எங்களுக்கு வேணும். அதே தான் கர்நாடகா சொல்றாங்க, எங்களுக்கு இயற்கை எங்க பக்கம் ஓடுற காவிரி நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்ம போராடுறோம். அது இயற்கைக்கு மாற மக்கள் மாறுறதுனால நமக்கு ஏற்ற தண்ணியை நம்மளே எடுத்துக்கணும் தான் அது பண்றது. அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, தேசிய சிந்தனையிலையும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல சிந்தனை உடைய ரஜினிகாந்த். அதை விட முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு, அரசியல்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிற யாரும் என் கூட இருக்காதீங்கன்னு சொன்னாரு. அதை நம்ம பெருசா எடுத்துக்கல, ஏன்னா நம்ம ஊழல் பெரிய விஷயம் இல்லை தமிழ்நாட்டுல எல்லாமே. அவர் சொன்னது, இந்த கட்சியில என் கூட வந்து சம்பாதிக்கணும், ஓஹோன்னு வளரணும்னு நினைச்சா வராதீங்க, தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொன்னா அந்த சிந்தனை நாங்கள் பாராட்டுகிறோம். அவருடைய மேடை பேச்சு சமயத்துல அதையும் நம்ம விவாதிச்சோம். ஆமா, அதான் சொல்றேன். அப்படி அதுவும் முக்கியம், தேசிய சிந்தனை உள்ள நதிகளை இணைக்கணும்ன்றது முக்கியம். எல்லாமே அவர் ஒத்து வரதுனால அவர் அரசியலுக்கு வரணும்ன்றதை நாங்க விரும்புறோம். காவிரி வந்து அங்கே பிறப்பெடுக்கிறது, ஆனால் அது ஓடி வந்து முடிகிற இடம் முழுக்க இயற்கையாகவே தமிழ்நாட்டில் தான் பெரும்பகுதி ஓடுகிறது. அதனால தான் நாம் அதற்கு உரிமை கேட்கிறோம். சட்டப்படியே அந்த உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.